செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இதுவரைக்கும் நீங்க அற்புதமாய் நடந்திருக்கிறீங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளை நாங்கள் கொண்டாடும்படி ஆண்டவரே, இந்த ஆராதனை நாங்கள் கலந்து கொள்ளும்படி கர்த்தர் நீங்க கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வருக போகிற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய நாளை நினைவு கூறும்படி வருகிற அத்தனை பேருடைய லைஃப்ல ஒரு மாறுதல் உண்டாக்கும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நடக்க போகிற ஆராதனையில தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இறங்கும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் வந்து பெரிய ஆள் வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தை இந்த ஆராதனையில உணரத்தக்க கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக ஆண்டவரே. பிரசங்கிக்க போற ஊழியக்காரரை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிரசங்கிக்க போற வார்த்தை ஆண்டவரே எங்களை திடப்படுத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை தைரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இருபுறம் கருப்புல பட்டயமாக இருக்கிறது. எங்களை இந்த நாட்களிலே எங்களை இன்னும் பலப்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம், இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடக்க போகிற எல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீங்க நிறைவாய் மாற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அடையாளங்களை காண பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. எல்லாம் சொல்லுமா, இயேசுவின் நாமத்துல நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எல்லாம் 3 தடவை சொல்ல போறோம். ஆமென், 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 ஆமென். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். இந்த மலைக்கிழங்கெல்லாம் இன்னைக்கு காலையில கப்பம் சர்ச்சில் சொன்னேன், நம்ம தேசத்தில் உள்ளவங்க அவங்க இந்த அவங்களுடைய ஃபெஸ்டிவலை கொண்டாடும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கை கொடுத்து மகா சாயை பார்த்தேன்னு சொல்லுவாங்க, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க. நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு மன்னிப்பை கேட்டு நல்ல சந்தோஷத்தோட ஆரம்பிப்போம். Let's start with worship. உற்சாகமாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கிறவர்களை நான் விலக்கு அழைக்கிறேன். Let's start with our worship. எல்லாம் ஜெபஸ்தியோடு சிறந்தவர்
எங்களை ஆராதனைக்குள்ளாக நீர் வாரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் இயேசுவே. உம்முடைய பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறோம். சமாதானம் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. சமாதான பிரபு நீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை போக்க வந்திருக்கிற, எங்களுடைய சாப கட்டுகளை ஆண்டவரை கட்ட வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவங்களை போக்க ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மண்ணுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கோசமா இருக்கு. பின்னால் இருக்கிறவங்க அப்படியே நீங்க மண்ணை கத்துறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. எனக்கு 4 பேர் வேணும். 4 பேர். வெல்கம் ஏனோ மரிஷா. இது அவர் கையில அந்த குச்சை கொடுத்தாங்க. மண்ணு கத்துறீங்களே. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி வந்துருங்க. இங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை தட்டுவோமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. வைரத்தை உள்ளத்தை கேட்டாரையா. கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்க உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்க அவர் உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை, தேடி வந்தாரையா. தேடி போகவில்லை, தேடி வந்தாரையா. ஹல்லேலூயா. தேவன் நமக்காக பிறந்திருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் நமக்காக பிறந்திருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை கழுவ அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஆடி பாடி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஐ நோ நிறைய பேர் காலையிலிருந்து பொடுப்புக்கு 3/4 நேரம், நமக்கு அழகுக்கு 3/4 நேரம், நிறைய நேரத்தை எங்கேயோ கொடுத்திருப்போம். எல்லாத்தையும் மறந்து இது தேவனுடைய நேரம், ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிற நேரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தல ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சத்தமாய் சந்தோஷமா இந்த பாடலை பாடுவோமா? கையில தட்டுங்க உற்சாகமாய். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க உலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க உலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கேட்கவில்லை வைரத்தை உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. சத்தியத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா, தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த
எனக்காய் பூலோகம் வந்தீரே. மிகுந்த சந்தோஷம் தந்திடும் பெரும் நற்செய்தியாய் போதித்தீரே. அதிசயம் செய்து ஆலோசனை கர்த்தர் இயேசுவே. வல்லமையுள்ளவர் சமாதான பிரபு நித்திய கீதா வீரசேவை ரத்தாரே. இயேசுராஜன் இயேசுராஜன் நாமம் மகிமை வந்து போதித்தார். வீரத்தாரே வீரத்தாரே இயேசுராஜன் பொங்கோடி போதித்தாரே. வீரத்தாரே இயேசுராஜன் இயேசுராஜன் your name forever.
துதிகன மகிமை செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே. இயேசுவே துதிகன மகிமை ஒருவருக்கே. துதிகன மகிமை ஒருவருக்கே. துதிகன மகிமை ஒருவருக்கே. இயேசுவே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோட இருக்கிறதுக்காக நன்றி. அப்படி ஆண்டவரே கண்களை இரண்டையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க பெருகணும்பா, நாங்க சிறுகணும் ஆண்டவரே. அப்பா எல்லா துதியும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே. அப்பா நாங்க உண்மை கனப்படுத்துகிறோம், அப்பா நாங்க உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னது போல இந்த ஆராதனையில எங்களை தாழ்த்தி உம் நாமத்தை நாங்கள் உயர்த்தபடி வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி வேண்டி செபிக்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு கரந்தலை கொடுப்போம். ஆமென். சரி, எல்லாம் அமரலாம். இவரில் கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்கு நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இன்னும் நம்ம ஜனங்க ஃபுல்லாக வந்து சேரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சரிலையோ சரியா? ஓகே, நம்ம ஜனங்களை இன்னும் நான் ஃபுல்லாக பார்க்கல. பட் இருந்த பொழுதும் நம்ம நேரத்தை கடத்த வேணாம், நம்ம நேரத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம், அதனால நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சரி, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம இன்றைக்கு கொண்டாட போகிறோம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுற நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம இன்றைக்கு நம்ம இந்த சந்தோஷமான நாளை கடந்து போகிறோம். இந்த வார்த்தையை அஸ்திபாரமா வச்சுதான் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட போறோம். எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? இன்றைக்குள்ள வார்த்தையை அஸ்திபாரமா வைத்து கொண்டாடுங்க. இன்றைக்கு நம்ம மத்தியில இந்த செய்தியை கொடுக்க முடியா? நம்ம மத்தியில சரி, ஓகே, சவுண்ட் போய் வருதா? ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த வார்த்தையை நம்ம மத்தியில் கொடுக்க முடியாது. நம்ம மத்தியில் பாஸ்டர் விக்டர் இருக்கிறாங்க. அவர் நல்ல ஒரு கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. Praise God. Thank you sir. Praise God. Okay. Thank you Jesus. Hallelujah. இந்த சாயந்தர வேளையில கூட உங்களை யாவரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பண்டிகை நாட்களில், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise God. சரி, பாஸ்டர் சொன்னது போல ஒரு முக்கியமான தருணத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். தமிழ்ல வாசிக்கிறவர்கள் இங்க ரெண்டு பாஸ்டரையும் காணும். ஐயா வந்துட்டு எல்லாம் பார்க்கறதுனா பயந்துருமா? ரெடி தானே பாஸ்டர்ஸ்? ஓகே, இங்க வந்துட்டுனா என்னன்னா இவங்க ரெண்டு பேர் தமிழ் புலவர், தமிழ் ஏதோ வாய்ச்சிங்க. ஓகே, பிச்சிருவாங்க. ஓகே, எடுத்துக்கொள்ளுங்கண்ணா. Thank you Jesus. யோவான் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம். சத்தமாக வாசிங்க பாஸ்டர். யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக, நல்லா கேளுங்க, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று இயேசுவான ஆண்டவர் தன் நாவினால சொன்ன வார்த்தை இது. ஹல்லேலூயா. யோவான் புத்தகத்துல இந்த பகுதியில என்னோட பைபிள்ல பாத்தீங்கன்னா அப்படியே ரேட் ரைட்டிங்ல இருக்கும். ஏன் ரேட் ரைட்டிங்ல இருக்குன்னா அது இயேசு பேசின வார்த்தை.
ஆமென். ஹalleluya. சரி, நம்மளுக்கு என்ன டீம் கொடுக்கப்பட்டது இந்த வருஷம்? மறுமலர்ச்சி. அதாவது இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன வார்த்தை கொடுத்தாங்க? இந்த பிஜே டீம் முதல்ல அப்புறம் வாங்க. தெரியாதா? அப்படியா? நல்லா பிடிச்சிங்க அந்த பாயிண்ட். என்ன லவ்? தமிழ்ல என்னது கிரேட்டர் லவ்னா? அனாதி அன்பு. அதுக்கு மேல தமிழ்ல இருக்கிறாரியா? பயமா இருக்கு. பெருதான அன்பு. ஓகே, வெரி குட். பெருதான அன்பு வச்சுக்கோங்க. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, அதனால விட்டுருங்க. பெருதான அன்பு. உலகத்துல இன்னைக்கு அதே அநேக டைப் ஆஃப் அன்பு இருக்கு. கணவன் மனைவி ஒரு அன்பு இருக்கு, காதலன் காதலி ஒரு அன்பு இருக்கு. உடனே பாஸ்டர் சங்கரோட இருக்கிற முடியெல்லாம் மேல வருது, கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. அப்படிதானே? எல்லாத்துக்கும் ஒரு அன்பு இருக்கு. சகோதர சகோதரிகள் ஒரு அன்பு இருக்கு. அல்லேலூயா. குடும்பத்துல தாய் தகப்பன் ஒரு அன்பு, பிள்ளைகள் பெற்றோர்களோட ஒரு அன்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளோட ஒரு அன்பு, விதத்தான அன்புகள் இருக்கு. அல்லேலூயா. இந்த அன்பு உலகத்தில் இருக்கிற அத்தனை அன்பை காட்டலாங்க. முதல்ல என்ன போட்டுருந்துச்சு? ஒரு ஃப்ரெண்டோட அன்பு பயங்கரமான அன்பா, அப்படிதானே? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு யாரு ஃப்ரெண்டு? ஜீசஸ். ஒருத்தர் இருப்பாங்க எங்கேயாவது, மச்சான் மாமா எங்க காலத்துல மைக், ஹவ் ஆர் யூ மைக், மைக்னு நம்மள மைக் பூட்டிடுவானுங்க, அப்படிதானே? எல்லாம் பயங்கரமா இருப்பாங்க, உயிரே கொடுப்பாங்க. இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. இதெல்லாம் உலக அன்பு. ஆனா கர்த்தருடைய அன்போ மாறாத அன்பு. அல்லேலூயா. என்னன்னைக்குமே மாறாது. என்னன்னைக்குமே கர்த்தருடைய அன்பு குறைஞ்சதே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 4 காரியத்தை மட்டும் நான் சுருக்கமா உங்க மத்தியில சொல்ல விரும்புறேன். ஹல்லேலூயா. இது நல்லா கேளுங்க, இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, அவருடைய அன்பானது எங்க வெளிப்பட்டுச்சுன்னா, இந்த உலகத்துல இயேசு வந்ததே ஒரு பெரிய அன்பு. ஹல்லேலூயா. இல்லைன்னா பாவம் செஞ்ச அத்தனையும் நரகத்துக்கு போயிருப்போம், நம்மளுக்கு கர்த்தர் அறியாம போனிச்சு போயிருக்கோம், அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆண்டவர் பல டெஸ்ட் வச்சாரு. நோவா காலத்துல உலகத்தை அழிச்சு பார்த்தாரு, ஒரு குடும்பத்தை தூக்குனாரு, மறுபடியும் பாவம் பெருகிடுச்சு. ஹல்லேலூயா. திருப்பி அவரு பார்த்தாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவரே உலகத்துக்கு வந்தாரு. அப்பயாவது பாவம் தெரிஞ்சா? வரல. நெவர் எண்ட்ஸ். பாவம் பெருகி கொண்டேதான் இருக்கு. ஆனா கர்த்தர் ஒரு விடுதலையை நம்மளுக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. என்ன விடுதலை கொடுத்தாரு? அவர் அறிஞ்சு கொண்டோம்னா நம்ம தப்பு வைக்கப்படுவோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீங்க அவரை கொண்டு தான் அங்க உட்கார்ந்துருக்கோம். யாரை கொண்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? யாரோட பர்த்டே கொண்டாட வந்தீங்க? ஹல்லேலூயா. ஹலோ, என்ன இருக்கீங்க? எல்லாம் நீங்க கொஞ்சம் சீரியஸா இருக்கிறீங்களா? ஏன் ஹாப்பி டே அன்னைக்கு சீரியஸா இருக்கிறீங்க? சீரியஸா இருக்க வேண்டிய அன்னைக்கு எல்லாம் ஹாப்பியா இருக்கிறீங்க. எனக்கு புரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் அன்பான தேவன். ஹல்லேலூயா. நீங்க அவரோட அன்பை செலுத்தின ஒரு விதத்தை, ஒரு 4 காரியத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 4 காரியம் எனக்கு கொடுக்கப்பட்ட 30 நிமிஷத்துல 5 நிமிஷம் போச்சு. ஹல்லேலூயா. 25 நிமிஷத்துல we'll see what are the best things that God has done for us. எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். The great love revealed in the virgin's birth of Jesus. ஹல்லேலூயா. முதலாவது அவர் பெரிதான அன்பு எங்க ஆரம்பிச்சது? இயேசுவோட பிறப்புல ஆரம்பிச்சிச்சு.
ஹalleluya ஹalleluya. இயேசுவோட பிறப்பே ஒரு வித்தியாசமான பிறப்பு. உலகத்துல இந்த மாதிரி ஒரு பிறப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெவர். இட்ஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். இப்போ என்ன சேர்க்கை மெத்தட் வச்சு என்னென்ன பண்ணாலும் ஹalleluya அந்த நாட்களில் அதெல்லாம் கிடையாது. ஆமென் ஹalleluya. இதெல்லாம் ஒரு மெத்தட் பயன்படுத்துது. மிஷின் பயன்படுத்துறாங்க, அதை பயன்படுத்துறாங்க. செயற்கையாக கற்பம் தரித்து இப்போ டெலிவர் பண்றாங்க. ஆனால் கர்த்தருடைய பிறப்பு இயற்கையாக வித்தியாசமான ஒரு பிறப்பு. கன்னியின் வயிற்றில பிறந்தார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஒரு தகப்பனும் தாயும் சேராமலே ஒரு பிள்ளை பிறந்தது. பரிசுத்த ஆவியினால அந்த பிள்ளை உருவாகினது. ஹalleluya. கடவுள் என்று சொன்னா உலகத்தில் இருக்கிற தேவர்களை காட்டிலும் கடவுளுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். மனுஷனை போல கடவுள் இருக்க மாட்டாரு, அப்படிதானே? ஹalleluya. மனுஷன் சேர்ந்து ஒரு குழந்தையை பெறுவது அது இயற்கை, அது கர்த்தர் கொடுத்தது. ஹalleluya. ஆனா இவரோட பிறப்பவும் ஒரு தாயும் தகப்பனும் சேரவில்லை, அவர் உருவாக்கப்பட்டார் பரிசுத்த ஆவியினால. ஹalleluya. இதே ஒரு வித்தியாசம், இதே ஒரு பிரதான காரியம். இது ஏன் நடந்துச்சு? ஆண்டவரோட அன்பு நம்ம மேல இருந்தது. ஹalleluya. அவர் பரிசுத்தத்தை காண விரும்பினாரு, ஒரு வித்தியாசத்தை கொடுக்க விரும்பினாரு. நீங்க உலகத்தில் இருக்கிற தேவர்களை பாருங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவரோட பிறப்பே ஒரு வித்தியாசமான பிறப்பு. ஹalleluya. அதனாலதான் நான் உறுதியா சொல்ல முடியும், ஆண்டவர் ஸ்பெஷல். இயேசு கிறிஸ்துனா எனக்கு ஸ்பெஷல். ஹalleluya. அவர் பிறப்புல ஆரம்பமே, the moment he came to this world, அவர் உருவாக்கப்பட்டதே ஒரு ஸ்பெஷல். It's proven. ஹalleluya. இன்னைக்கு எவ்வளோ காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம், இவ்விதமான ஒரு வித்தியாசத்தை பார்க்க மாட்டோம். எதற்காக இந்த உலகத்துக்கு பிறந்தாரு? உங்களுக்காக எனக்காக பிறந்தாரு. ஹalleluya. ஒரு கன்னியின் வயிற்றில பிறந்தாரு. அந்த கன்னியின் அந்த பெண்மணியை தேடினாரு. இவங்க தான் மேரி தான் இவங்களுக்கு சுட் அப்படின்னு. ஹalleluya. அவங்களோட sacrifice எவ்வளவு ஒரு அன்பான sacrifice தெரியுங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, கல்யாணம் பண்ணாம ஒரு யூதர்கள் மத்தியில கல்யாணம் பண்ணாத ஒரு பெண்ணு கர்ப்பிணி ஆயிருந்தா அந்த நாட்களில என்ன ஒரு சூழ்நிலை ஆயிருக்கும்? தண்டனை என்னது? கல்லூட்டு அடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஹalleluya ஹalleluya. அந்த சூழ்நிலை மீறி கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. எதனால? அவர் அன்பு தான் the greater love. அவரை நேசிக்கிறாருங்க. ஹalleluya. நம்ம வாழ்ற வாழ்க்கையை கர்த்தர் நேசிக்கிறார். தன் படைத்த மனிதர்களை, உருவாக்கின மனிதர்களை கர்த்தர் நேசிக்கிறார். Jesus loves you. நான் பப்புவா நியூ கினின்ற ஒரு கண்ட்ரிக்கு போயிருந்தேன், வேலைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பென்டகோஸ்டல் பாஸ்டரை பார்த்தேன். பென்டகோஸ்டல் பாஸ்டர்லாம் அங்கெல்லாம் ரொம்ப அப்படியே ஏழ்மையாக இருப்பாங்க. பேண்ட்டு கூட உருப்படியாக இருக்காது, ஒரு ஷர்ட்டு கூட அங்கங்கே கிழிச்சு பேட்ச் பண்ணியிருக்கும். இவர் ஒரு பென்டகோஸ்டல் பாஸ்டரு. எனக்கு அப்போ சபை தெரியாது, எங்கே இருக்குது என்ன சபை ஒன்றும் தெரியாது. இருக்கிறது ஒரு காட்டுவாசி போல வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஸோ அந்த மெயிட்டு மேலேருந்து அப்படி இறங்கி அந்த ஃபார்வியில் ஓட்டிகிட்டு வந்தால் அந்த சர்ச்சுக்கு தான் கரெக்டாக போய் லண்டிங் ஆகும். நேராக உள்ளே பூந்துட்டேன். சண்டே வந்துச்சு, ஃபர்ஸ்ட் வீக்கு லெஃப்டில் ரைட்டில் பூந்தேன், கத்தலிக் சர்ச்சில் போயிட்டேன். சரி இது சரிப்பட்டு வர்றதுன்னு ஒருத்தர் எவ்வளோ சொல்லிட்டான். என்னோட ஒர்க் லெஃப்ட் சைடுக்கு போனாங்க. லெஃப்ட் சைடுக்கு போனால் பென்டகோஸ்டல் சர்ச் பூந்துட்டேன். அவர் ஒரு பிரசங்கம், மொத்த பிரசங்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். அவர் கேட்டார் இந்த ஜனங்க கிட்ட, திரள் ஜனங்க அப்படியே எல்லாம் வெளியில் வெயில் அப்படி கொளுத்துது. அங்கே ராத்திரினா 24 டிகிரி, பகலில் கிட்டத்தட்ட 38 டிகிரி வரும் சூடு. சூட்டில் நின்று ஆளுங்க அப்படியே வர்ஷிப் பண்ணுறாங்க. மழை பெஞ்சா காத்தடிச்சா அப்படியே நின்று வர்ஷிப் பண்ணுற ஜனங்க அது. ஹalleluya. யாரும் அசைய மாட்டாங்க, மழையிலேயே குதிக்குங்க. அதுக்கு மழை வந்துருச்சுன்னா ஜாலி, 4 நாளைக்கு குளிக்க மாட்டாங்க, அதுலேயே நினைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஜனங்க, காட்டுவாசிகள் எல்லாமே. இவங்க கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாரு, how much do you love the Lord? யாராலையும் பதில் கொடுக்க முடியல. அதுக்கு ஒரு சில கூட்டங்கள், ஓ ஐ லவ் யூ ஜீசஸ் வந்தவரெல்லாம் ரசிக்கப்பட்டான். ஆமென். ஏன் இந்த ரட்சிப்பை அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு? பிகாஸ் இந்த காரியத்தை அவர் விதைச்சாரு. என்னது? God loved you first. Hallelujah. அவரோட அன்பான greater love was in his life. உங்க வாழ்க்கையில அதுக்கு தான் அவர் உலகத்துக்கு வந்தார்.
ஹல்லேலூயா. அது ஆரம்பமே என்ன செஞ்சாரு? ஒரு பரிசுத்தமாக காணப்பட்ட கன்னியின் வயிற்றில் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் முழிக்கிறாங்க. How much do you love? இந்த காரியத்தை தான் பேசினார். இது சொன்னாரு, ஐயா, Jesus loves you. That's why he came to this world. He was born of a virgin. ஹல்லேலூயா. அத்தனை பேரும் அழுகுறான், கதறான். எனக்கு அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. நம்மளாம் என்னென்னமோ பிரசங்கிப்போம், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் புரட்டி புரட்டி போச்சாலும் நம்மளாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி தானே? அவர் ஒன்று கேட்கலாம், அன்பை பற்றி சொல்கிறாரு, அவ்வளோதான், ஏழ்மையாக சொல்கிறாரு. அவரை பார்த்தாலே அங்கே இருக்கிற காட்டுவாசியில் ஒரு வாசியாக இருக்கிறார். அந்த மாதிரி இருந்தார் பார்க்கறதுக்கு. நானும் நினச்சேன், இந்த மனுஷன் உண்மையை பார்த்தா அவர் வந்து இந்தியாவில் உள்ள இந்தியன் பட் செட்டில் இன் US எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு he came there for ministry. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பை போய் ஜனங்க கிட்ட விதைக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காக பிறந்தார்னு சொன்னார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீங்க முதல்ல உணர்ந்து கொள்ளுங்க, இயேசு நம்மளுக்காக தான் இந்த உலகத்துக்கு பிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு கன்னியின் வயிற்றில் எதுக்கு வந்தாரு? பிகாஸ் he loves you. உங்களை நேசிக்கிறாருங்க. கர்த்தரோட பெரிதான அன்பு உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனம். Thank you Jesus. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. யாரால உண்டானது? பரிசுத்த ஆவியினால். இந்த கன்னியின் வயிற்றில் ஒரு கரு உருவானது யாரால உருவானது? பரிசுத்த ஆவியினால. யாருக்கு வெளிப்படுது? யோசேப்புக்கு வெளிப்படுறாரு. ஹல்லேலூயா. கன்னியின் வயிற்றில் பிறக்கிறாரு. அவர் மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இல்லாட்டினா என்ன, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ண வீட்டுக்கு கிளம்பி இருப்பாரு. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் அதை ஏற்றுக்கொண்டாரு. இது எவ்வளவு பெரிய அன்பு தெரியுங்களா? கர்த்தர் அவங்களை நேசித்தபடினால திருமணத்துக்கு முன்னே ஒரு டெலிவரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாழ்றாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க தேவனை நேசித்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை நேசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த பிறப்பை நம்ம முதல்ல அறிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியினால தேவன் பிறந்தார். ஹல்லேலூயா. அன்பின் நிமித்தமாக. இதனால அன்பின் நிமித்தமாக. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 9வது அதிகாரம். மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இரண்டாவது என்னன்னா, the greater love revealed in Jesus because of his word. அவர் எதெல்லாம் சொன்னாரோ அதை செய்தார். ஹல்லேலூயா. அவர் பிறந்தார், வளர்ந்தார். 30 வயசு வரைக்கும் அவர் ஒரு தச்சனாக, ஒரு மகனாக சின்ன சின்ன ஊழியங்களை செய்துக்கிட்டு அவர் இருந்தார். 30வது வயதில் தன்னோட ஊழியங்களை அவர் ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களை சுகப்படுத்தினார். வார்த்தை தான் சொன்னாரு, சுகமடைவாய், முடிச்சு. ஹல்லேலூயா. குணமடைவாய். மரித்த லாசரு எப்படி எழுப்பினாரு? அந்த வேர்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம சாட்சி கேட்கிறோம். என்னது? மரித்த ஜனங்களை செபிக்க முதல்ல எழும்புறது. எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டது இல்லையா? நான் ஒரு சாட்சி சொல்றேன். எங்க அம்மா சொன்ன சாட்சி. இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். என் தம்பிக்கு கால் உடைஞ்சி ஈப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட். என்னுடைய ஓன் பிரதர், 4வது சகோதரர், அவர் இப்போ சித்தியாவில் இருக்கிறாரு. அவர் கால் உடைஞ்சி ஈப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட். ஆப்ரேஷன் நடக்கும் போது ஏதோ ஒரு பிளேட்டை ஆர்டர் பண்ணிட்டு ஒரு வாரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்பிட்வீனில் இவங்க என்ன செய்வாங்க, எங்கள் அம்மா போய் அங்கே பார்த்துக்கிட்டு, இவரால் நடக்க முடியாது, எங்கள் அம்மா தான் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போய் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. போய் எல்லாருக்கிட்டையும் தேவனை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
இங்கே ஒரு கோளாறு தான், இவனுக்கும் சொல்லிக்கிட்டு பட் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஆர்மி கமாண்டோ ட்ரைனிங்க்கு போன ஒரு மலாய்க்காரர் ஒருத்தர், ஹல்லேலூயா, அவருக்கு வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து ஒரு ஹைட்ல இருந்து குதிக்க விடுவாங்க. அதை குதிக்க விடுறத ஏதோ ஒரு இடத்துல இருந்து குதிக்க விட்டுருக்காங்க. இந்த மனுஷன் குதித்த விதம் தவறு. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி என்னன்னு, பேராஷூட்டா என்னன்னு தெரியல, பட் அவர் குதிச்சிருக்கிறாரு. குதித்த மெத்தட் தவறானதுனால அவர் பயங்கரமான ஒரு விபத்துக்குள்ளாக அடிபட்டு உடம்புல உள்ள எலும்புகள் எல்லாம் அங்கங்க நொறுகி மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. இப்ப அந்த மனுஷனுக்கு வந்து இனி உயிர் தப்புவது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சிஜன் சப்போர்ட் அது இது எல்லாம் எக்யூப் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு இனியும் முடியாது என்று சொன்ன உடனே இந்த ஜனங்க நம்ம சகோதரர்களை என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில் போய் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. என்ன ஆகும் போது இதோட இந்த மனுஷன் போயிடுவான், அப்படிதானே? அதான் யோசிப்போம் நம்ம. டாக்டருக்கு அப்போ உள்ள கை விட்டுருவாங்க. நல்லா கேட்டிருக்கீங்களான்னு தெரில, எத்தனையோ முறை நானும் எங்கள் பாஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு போய் சோமனை போவோம். டாக்டர் சொல்லுவான், இப்போ ஆக்சிஜன் எடுக்கிறேன் எடுத்தோடனே என்ன நடக்கும் தெரியாது, எடுத்தோடனே எங்கள் அம்மா ஏஞ்சி உட்காந்துருப்பாங்க. அல்லேலூயா, இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மனுஷனுக்கு ஜாம் பண்ணும் போதுல திடீர்னு சொல்லியிருக்காங்க, இந்த மனுஷன் ரொம்ப தெருவாக இருக்கான், முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மா அந்த நடுவில் புந்து, இவங்க ஏற்கனவே ஒரு 5 ஃபீட்டு தான், 4.75 ஃபீட்டு உள்ளுக்கு புந்து அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க, என்னன்னு நான் இவங்களுக்கு போய் ஜாம் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இவனுங்க மறுக்கல. ராத்திரி விடிய காலம் 1 மணி 2 மணி இருக்கும், எல்லாம் ஒரு மாதிரி கிளம்பிட்டாங்க. அப்பா அம்மா மட்டும் நிற்கிறாங்க. உயிர் போகும்போதுன்னு இவங்க உட்காந்துக்கிட்டு செம்பாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷனுக்கு போய் ஜாம் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்காங்க, இவனுக்கு முடியாது, இவனுக்கு உயிர் முடியாது, டாக்டர் கைவிடலாம், மனுஷன் கைவிடலாம். ஒரு கப்பல் ஆஃப் செகண்ட் அவனோட உயிர் போயிடுச்சு. ஹல்லேலூயா. இவங்க போய் ஜாம் பண்ணிட்டு திடீர்னு பார்த்துருக்காங்க, அவனோட உயிரோட ஆகிட்டான். இவங்க போய் சொல்லியிருக்காங்க, அம்மா அவன் நல்லா தான் இருப்பான், எழுந்திரிச்சு வந்துடுவான்னு. இவங்க பாட்டுக்கு வந்துட்டு இவங்க எங்கள் தம்பி பெட்டு வரத்துல அவங்களுக்கு வீல் சேர் இந்த சேரில் படுத்துட்டாங்க. காலையில் அந்த 2 அப்பா அம்மா வந்து இவங்களை எழுப்புறாங்களாம், என் பையன் பொழைச்சிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உயிருள்ள சாட்சி. என்ன, இது உயிருள்ள சாட்சி. கர்த்தர் இன்னமும் அற்புதங்களை செய்கிறார். அவர் எதை சொன்னாரோ அதை செய்வார். 2000 வருஷத்துக்கு முன்ன லாசருவை எழுப்பினார், இன்னமும் எழுப்பி கொண்டு இருக்கிறார். குருடனுக்கு சுகத்தை கொடுத்தார், இன்னமும் சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வியாதிஸ்தனுக்கு விடுதலையை கொடுத்தாரு, இன்னமும் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வியாதியில கஷ்டப்படுறாங்க. நீங்க எல்லாருக்கும் போய் சொல்றோம் சுவிசேஷம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சுகப்படுறாங்க. இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா அவரோட வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பாஸ்டர். இங்க வாசிங்க 9:35. ஆமா. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உட்பிரவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இன்னமும் அது நடக்குது. எதனால? அவரோட பிரதான அன்புனால. Hallelujah. Because of his greater love. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்புனால இன்னமும் சுகமாகிறார். Hallelujah. தேவனை விசுவாசத்தா போதும், அவரோட வார்த்தையில ஜீவன் உண்டு. Hallelujah. நீ ஊழியக்காரங்க நம்மளுக்கு அநேகருக்கு அந்த அந்த காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம போய் அவரோட வார்த்தையை கொண்டு ஜெபிக்கிறது தான். Hallelujah. You speak. அதை போய் ஜெபிங்க. கர்த்தரோட வல்லமை புறப்பட்டு ஜனங்களை சுகமாக்கும். தேவனோட வார்த்தையில வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்த நாட்கள்ல செய்வாங்க, இன்னைக்கு செய்ய முடியுமான்னு கேட்காதீங்க, செய்வார். ஹல்லேலூயா. செய்வார். ஒரு சகோதரனை ஒரு சர்ச்சுக்கு நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போறேன். அவர் சொன்னார், இயேசுநாதர் செருப்பு போடாம நடந்திருந்தா நீங்க நடப்பீங்களான்னு கேட்டாரு. இது தேவையா எனக்கு இந்த பேச்சு? அவர் செஞ்ச அவ்வளோ அற்புதம் இருக்கு, அதை யோசிக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் அந்த ஆளுகிட்ட நல்ல காலம், அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் அருள் வந்துச்சு.
அந்த காலத்திலே பாதரட்சைன்னு எழுதப்பட்டிருக்கு சபை இதுல. பாதரட்சை இருந்துச்சு, அவர் போட்டுட்டு தான் நடந்திருப்பாருன்னு. ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் தேவையில்லாத ஆராய்ச்சிகளை செய்வோம், கர்த்தரை ஆராய மாட்டோம். ஒரு அன்பு பெரிதானது. ஹல்லேலூயா. நீங்க உங்க மேல அன்பு செலுத்துறாரு. நீங்க அவர் அன்பின் நிமித்தம் தான் எல்லாம் நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் அவரை கொண்டாடுறோம்? எதற்காக அவரை கொண்டாடுறோம்? அவரோட அன்பின் நிமித்தம். கைவிடாத தேவன். ஆமென். இன்னொரு அற்புதத்தை நான் சொல்றேன். சிகாரி என்ற ஒரு சின்ன பட்டணம், குட்டி பட்டணம் இருக்கு சிக்கியாவன்ல. குட்டி பட்டணம்னா 2 வருஷம் கடை, அதான் பட்டணம். அதுதான் அந்த புக்கான் சிகாரி. அப்போ நான் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் நான் வந்து ஒரு வேன் டிரைவர். ஒரு வேனுக்கு அநேக ஊழியக்காரங்களை கொண்டு போவேன். ஒரு சகோதரன் இருந்தார், அவர் பேர் சந்திரன். தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை சொல்லுவார். அவர் போய் ஒரு குடும்பத்துக்கு போய் ஜெபம் பண்ண போகிறாரு. அவர் ஜெபம் பண்ண என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த குடும்பத்தில். அப்போ அந்த குடும்பத்தை ஒரு 2-3 வாரமாக ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு போகிறோம் அந்த குடும்பத்துக்கு. போகும்போது அந்த குடும்பத்தார் சொல்கிறாங்க, ஐயா எனக்கு 13 ரிங்கெட் சம்பளம், 13 வெள்ளி சம்பளம். அந்த காலத்தில் நான் சொல்கிறது 30 வருஷம் முன்ன 13 வெள்ளி தான் சம்பளம். ஒரு நாள் எஸ்டேட்டில் போயிட்டு மரம் வெட்டினா 13 வெள்ளி சம்பளம். அந்த பால் எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை அரைக்கிறதுக்கு காய வச்சு அரைக்க போட்டால் தான் அவங்களுக்கு அந்த காசு கிடைக்கும். அந்த நாட்களில் 4 பிள்ளைங்க கணவர் காணா போயிட்டார். குடியாது இதுன்னு திடீர்னு ஒரு நாள் காணா போயிட்டார். 4 பிள்ளைங்க கைப்பிள்ளை வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனா, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனா ராத்திரி சாப்பாடுக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இவங்க கிட்ட போய் நாங்கள் சுவிசேஷம் சொன்னோம். ஒரு காலகட்டம் வந்தது, நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம். திடீர்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படி ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் நடக்குமான்னு தெரிலங்க அண்ணன் அப்படின்னு அந்த அந்த பிரதர் சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க. என்ன அற்புதம்னு கேட்டோம். இன்னைக்கு நாங்கள் படுத்து தூங்கி ஏஞ்சி திடீர்னு என்னமோ கிச்சனில் சத்தம் கேட்குற மாதிரி ஒரு எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. உள்ளுக்கு போய் பார்த்தா எனக்கு என்னெல்லாம் தேவையோ அரிசி பருப்பு மாவு எல்லாம் என்ன ஏடித்தை உப்பு ரொட்டி இன்னும் மெனக்கொண்டு கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அத்தனை அந்த கிச்சனுக்குள்ள அடுக்கி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நான் விசுவாசிக்கிற கர்த்தர் செய்த அற்புதம். ஆமென். யாராவது கொண்டு வந்து வச்சிருக்கலாம், யாராவது உணர்த்தப்பட்டிருக்கலாம். இட் மைட் ஹேப்பன். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அற்புதர். ஆமென். ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிறவர், அன்பான தேவன். அதான் நான் சொன்னேன், தேவன் அன்பானவர். 2000 வருஷத்துக்கு முன்ன எதை சொன்னாரோ அதை இன்னமும் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சுகம் வேணுமா, கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. தேவைகளுக்கு ஜெபிக்கிறோமா, தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. மரித்த லாசருவை எழுப்பினாரு. ஜெயரேஷோட மகளை எழுப்பினாரு. ஹல்லேலூயா. கர்த்தரால முடியாதது என்னங்க இருக்கு? இன்னமும் செய்றாரு, அவர் அன்பின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம். முதல்ல என்ன பார்த்தோம்? அவருடைய பிறப்பு. ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பே ஒரு ஸ்பெஷல். ஹல்லேலூயா. அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். 2வது என்ன பார்த்தோம்? அவரோட வார்த்தை என்ன பேசினாரோ அதை இன்னமும் செய்யறாரு. 3வது ஒரு காரியத்தை வாசிங்க. Thank you Jesus. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சிலவங்க தேவனாவே நம்ம நினைக்கிறோம், அப்படிதானே? டிக்டாக்ல பார்க்குறேன், போட்டிருக்கிற சர்பானை போட்டுக்கிட்டு அவனெல்லாம் கடவுளேன்றாங்க, அப்படிதானே? தவறு சொல்லல. ஹல்லேலூயா. தெரியாது. இன்னைக்கு எல்லாத்தையும் கடவுள்னு பார்க்குறோம். ஆனால் யாரும் உங்களுக்காக மரித்தவர் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுக்காக மரித்த தேவன் உண்டா? நம்மளுக்காக ஒரு கர்த்தரை தவிர்த்து, ஹல்லேலூயா, இயேசுவை தவிர்த்து யாராவது உங்களுக்காக சாவாங்களா? ஒரு பாஸ்டர் இப்படியாக சொன்னாரு. ஒரு இதுவும் வெளியூர்ல நடந்தது தான். நாங்கள் இருந்த தேசத்துல திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு.
ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்குமோ இல்லை. அப்போ இவரோட கன்சர்ன் ஐயோ எல்லாரும் வெளியே போடுங்க அப்படி இப்படின்னு. திரும்பி அவங்க மனைவியை பார்த்தா மனைவியை காணாமா. வெளியே வந்துட்டு பிறகு கேட்டாங்க, சத்தம் கேட்டோட அவங்க தான் முதல்ல வெளியே நின்று. அப்ப கேட்டாங்க, அடி பாவி நான் உள்ளுக்கு இருக்கேன். என்ன அன்பு பாருங்க. ஹல்லேலூயா. தன் மனைவி கூட கணவனுக்காக சாவ மாட்டாங்க. அப்படிதானே? பயந்துட்டாரு இவர் சொல்லுவார் இந்த காரியத்தை. ஆனா இயேசு அப்படி இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அவரோட அன்பு எங்க வெளிப்பட்டது? மரித்தார். எதற்கு மரித்தார்? உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் கர்த்தர் சிலுவையில சுமந்தார். ஹல்லேலூயா. அதுதாங்க அன்பு. ஒரு அடிக்கப்பட்டார், பிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நேற்று நீங்க பேனல் செஞ்சு எங்களுக்கு அங்க வந்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பயங்கர கேரளிங் சர்வீஸ் நடந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். 39 சாட்டை அடி, 40 அடி அடிச்சா செத்துருவாங்க. கடைசியில குத்து உயிர் கொலை உயிரமா தான் கொண்டு போய் சிலுவையில் வச்சிருக்காங்க. 10க்கு காலில் ஆணி, கையில் ஆணி, தலையில முள்முடி. எதுக்குங்க? உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. தன்னுடைய ரத்தம், பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து அவர் பரிசுத்தமாக பிறந்தார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ரத்தத்தை கொடுத்த உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுக்கு ஓடுறதுலாம் அசுத்த ரத்தம். கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்ப்பேன் ஒரு மாதிரி. நீங்க பாருங்க, ஒரு மொட்டை அடிச்சுக்கிற மாதிரி நெருப்பா உள்ளுக்கு எரியும். நம்மளுக்கு எங்கிருந்து வருது இந்த பாவம்? எங்கிருந்து வருது? நம்ம ரத்தம். அப்படி இந்த ரத்தத்தை கழுவுதான் அவர் பரிசுத்த ரத்தத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவர் பார்க்குறப்போ ஒரு வாட்ச் பெருசா இருக்கு, உள்ளுக்கு வைத்தறியும், நம்மளுக்கு வரலையே. எங்கிருந்து வருது இந்த பாவம்? ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சின்ன பாப்பா ஒரு வாண்டு எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு ஓடிடும். கேட்டா என்கிட்ட இல்லையேனும். பெற்றோர்கள் நீங்களாம், நீ பாவம் செய்யுமா, நீ பொய் சொல்லுமா, நீ திருடிட்டு ஓடிடுமான்னு கற்றுக் கொடுக்குறோமா? எங்கிருந்து வருது இந்த பாவம்? உலகத்தில் நம்மளுக்கெல்லாம் பாவம், ரத்தம் ஓடுறதே பாவ ரத்தம் தான். இந்த பாவ ரத்தத்தை கழுவுறதுக்கு தான் பரிசுத்த ரத்தம் தேவைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, பிக்கப்பட்டாரு, சாபமான முள்முடிய தலைமையில சுமந்தாரு. உங்களுக்கு எனக்கு விடுதலையை கொடுத்தாரு. அதை விட ஒரு பெரிய அன்பு என்னங்க? ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்கு உயிரை கொடுக்க மாட்டான், மனைவி கணவனுக்கு உயிரை கொடுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உயிரை கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. இப்ப ஜீவனை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. மரித்தாருங்க. அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்ட, பிக்கப்பட்டு மரித்தார். கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக எனக்காக சிந்தினார். ரத்தத்தை மட்டும் இல்லை, கடைசியா என்னது சோச்சோ பண்ணிட்டு அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. மறுபடியும் விழால குத்தி என்ன எடுத்தாரு? தண்ணி. அப்படின்னா ரத்தம் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. பேலன்ஸ் வாட்டரை கூட வைக்கல, நம்மளுக்காக எடுத்துட்டாங்க. அன்பான தேவனுங்க, இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கணும், அவரோட அன்பை புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அன்பானவர். ஹல்லேலூயா. ஒரு அன்பின் நிமித்தமாக காயப்பட்டார். His greater love, you must understand his love. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க அவரை யோசித்து பாருங்க. முதலாவது என்னத்தை பார்த்தோம்? அவருடைய பிறப்பு. ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய பிறப்பு ஒரு வித்தியாசமான பிறப்பு. உங்களுக்காக எனக்காக பரிசுத்தமாக பரிசுத்த ஆவியினால உருவாக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவது, அவர் அன்பின் நிமித்தமாக சொன்ன அத்தனை வார்த்தைகள் 2000 வருஷத்துக்கு முன்ன எதெல்லாம் பேசினாரோ அப்ப மட்டும் நிறைவேறல, இன்னமும் நிறைவேறி கொண்டு இருக்கின்ற சுகத்தை கொடுக்கிறாரு, விடுதலையை கொடுக்கிறாரு, பிசாசு பிடியில் உள்ளவனுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்குள்ளாக இருந்த ஆவியெல்லாம் என்னை விட்டு போனுச்சு. தெரியுங்களா உங்களுக்கு? எனக்குள்ள இருந்த எல்லா அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில் ஓடிடுச்சு. ஹல்லேலூயா. அன்றைய நாட்களில் லேகியோன் பிசாச ஒரு வார்த்தை தான் சொன்னார். எங்க போனுச்சு? பண்டிகைகளுக்குள்ள போனுச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணாங்க. 30 வருஷத்துக்கு முன்ன சொல்றேன். ஜெபம் பண்ணாங்க. உள்ளுக்கு இருக்கிற பிசாசுலாம் வெளியே வந்துருச்சு. ஹல்லேலூயா. எல்லா பிசாசும் வெளியே வந்துச்சு. அலக்கடிச்சு ஓடிடுச்சு. கத்தி கதறிட்டு ஒரு மாதிரி நிற்பேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னே என்ன சீன் காட்டியிருப்பேன்னு எனக்கே தெரியல. அங்கங்க அடிபட்டு இருக்கும். நல்லா கட்டிச்சு விழுந்து பறந்து இருப்பேன். இதில் 10ஆவதுக்கு இந்த தெக்கோண்ட வர பழகினேன்.
அவர்கிட்ட போய் காலை தூக்கியிருக்கேன், சைட் கிக்கு ஃப்ரண்ட் கிக்குன்னு கொடுத்துருக்கேன். அந்த மனுஷன் எப்படிதான் என்ன சமாளிச்சாரோ தெரியல. அல்லேலூயா. எல்லாம் பிசாசு. அவரை அன்பை அறிந்த அல்லேலூயா அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். மூன்றாவது, அவர் நம்மளுக்காக மரித்தார். அல்லேலூயா. அவரோட மரணம் தான் நம்மளை விடுதலை வைத்தது, பாவத்தை விட வைத்தது. அல்லேலூயா. 2 கள்ளன் அவர் பக்கத்துல சிலுவையில் அடிக்கப்பட்டான். ஒருத்தவன் சலான், இன்னொருத்தவன் என்ன செஞ்சு என்னோட கூட பரதேசத்தில் இருப்பானாரு. ஹல்லேலூயா. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நீங்க உங்க பாவமும் என்னோட பாவமும் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு அறிஞ்சா போதும், இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னா போதும், அவர் சிலுவையில் செய்த அந்த நன்மையை யோசிச்சா போதும், அதை விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் விடுதலை உண்டு, அவரோடு கூட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். வாங்க, 4வது காரியம், மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். Thank you Jesus. Hallelujah. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். Hallelujah. The greater love revealed in his resurrection. Hallelujah. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நீங்க பாருங்க, உலகத்துல அநேக தேவர்கள் நான் தான் கடவுள், நான் தான் இப்படின்றாங்க. எல்லாம் உலகத்துல மண்ணோட மண்ணு போயிட்டாங்க. ஆனா இயேசு ஒருவர் மட்டும்தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம செத்த கடவுளை தேடவில்லை, மரித்த தேவன் அல்ல, உயிரோட இருக்கிற தேவனை நம்ம செவிக்கிறோம். அல்லேலூயா. உயிரோட இருக்கிற தேவனை இன்னைக்கு தேடி வந்திருக்கிறோம், அவரை கொண்டாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் உயிரோட எழும்பினாரு. எதற்காக? நம்ம மேல வைத்திருக்கிற அன்புனால. இன்னமும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இன்றும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேற்றரவாளனாக இருக்கிறார். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளாக இருக்கணும். ஆமென். மரித்த தேவன் அல்ல, காணா போயிருவாங்க. நீங்க ரொம்ப பேரு நான் தான் தேவன்வாங்க, அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. மண்ணோட மண்ணு போயிருவாங்க. இயேசு மட்டும்தான் 3ஆம் நாள் உயிர் தெளிந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக மறுபடியும் உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. இததான் கடைசியா யார்கிட்ட வெளிப்படுத்தினாரு? எல்லா சீடர்கிட்டையும் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் வெளிப்பட்டு சொன்னார், இடையே நான் இருக்கிறேன் உயிரோட. ஆமென். அந்த விசுவாசத்தை படிச்சுதான் அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. 11 சீடர்களுக்கு அப்புறம் அநேக சீடர்கள் உண்டு வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை படிச்சுதான் இன்னமும் நம்ம எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்த தேவன், மரித்த தேவன் அல்ல. 4 காரியத்தை பார்த்துட்டோம். 1, இயேசுவுடைய பிறப்பு. 2வது, இயேசுவுடைய என்னெல்லாம் சொன்னாரோ வார்த்தை அதெல்லாம் செய்தார். 3வது, இயேசு நம்மளுக்காக உங்களுக்காக எனக்காகவும் மரித்தார். 4வது, அவர் உயிர் தெளிந்தார். இதெல்லாம் எதற்கு செஞ்சாரு? நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பான தேவனை கொண்டாடுவோம். அல்லேலூயா. இப்ப என்னுடைய கேள்வி, எவ்வளவாக நீங்க அவரை நேசிக்கிறீங்க? How much do you love? அல்லேலூயா. இவ்வளவு செஞ்சிட்டாருங்க, இன்னமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. செய்யாத நாட்களே கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு. ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, ஒரு பண தேவைகளை சந்திக்கிறாரு, குடும்ப தேவைகளை சந்திக்கிறாரு. அல்லேலூயா. வேணும்னா கர்த்தர் தேடுவது அல்ல, ஒரு நேசிக்க தொடங்கணும். நேசிக்க நம்ம அவரோடு கூட நெருங்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. எப்படி அவர் உங்களை நேசித்தாரோ நம்ம அவரை நேசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இது உங்களுக்கு விளங்கி இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த பண்டிகை நாட்களில் இது உங்களுக்கு ஒரு விசேஷ செய்தி. அல்லேலூயா. இந்த யோவான் புத்தகத்து 15-13 நான் பல முறை வாசிட்டேன். இதுல ஆக்சுவலி அந்த மெசேஜே சொல்லலான்னு இருந்தேன். அப்புறம் பாஸ்டர் இன்னைக்கு காலையில் ஒரு கோணத்தில் பேசினாரு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு விடிய காலையில் இந்த 4 காரியத்தை என் உள்ளத்தில் வைத்தார். அல்லேலூயா. அந்த 4 காரியத்தை நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே நடந்தது ஒரு அன்பின் நிமித்தம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். His greater love for you. அல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே உடைய பெரிதான அன்பு எங்கள் மேல இருப்பதற்காக நன்றி. உடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு பேசின இந்த 4 காரியங்கள் எங்க வாழ்க்கையில அதை நினைவு கூற கர்த்தர் உதவி செய்து அதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்பா. உடைய அன்பின் நிமித்தமாக ஆண்டவரை நாங்களும் நேசிக்க தொடங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. மோடு கூட இருக்க விரும்புகிறோம். நல்லவர், பெரியவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நல்ல ஒரு கரங்களை கொடுக்குமா? நல்ல ஒரு ஆண்டு வார்த்தைகள் எல்லாமே நல்லவராக இருக்கிறார். பிஃபோர் நமக்கு வந்து பார்ட் 1 நமக்கு முடிஞ்சிருச்சு. பிஃபோர் நம்ம அடுத்த நம்மளுடைய ப்ரோக்ராம்குள்ளே எல்லாம் இருங்க கம் டிகசி அடுத்த ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னதாக நாங்கள் பெனியல் சர்ச் மெயின் சபையிலிருந்து நாங்கள் ஒரு சில ஊழியம் செய்கிற சபையில் இருக்கிறவர்களை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ப்ரோக்ராமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் மலர், எல்டர் விக்டர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பாஸ்டர் விக்டர் அண்ட் பாஸ்டர் ஆமோஸ் மண்ணுக்கு வந்துருங்க. நம்ம இந்த வேலையில் கூட பெனியல் சர்ச் மெயின் சபையில் வந்து இந்த பெனியல் சர்ச் கீழே ஊழியம் செய்கிற தலைவர்களை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். ஸோ கம் சிஸ்டர் நோரிமா நல்ல நோரின் வந்து பேர் ஒரு வேலை கூப்பிடுவாங்க. Okay, praise the Lord. இது வந்து ஒரு token of appreciation உங்களோட labor in the kingdom of God, okay, from Peniel Church PG. So now I would like to invite Pastor Shankar and Sister Ambika. Pastor Ruben and Sister Raja. Evangelist Anthony and Sister Rachel. நல்லா கை தட்டலாமே. Elder Matthew and Sister Asha. Sister Priscilla. Brother Jay. வேகமா சத்தமா மீண்டும் மீண்டும் 1 2 3 okay. Last but not least, Sister Fatima. May God bless all of you. ஓகே, தொடர்ந்து இந்த வேலையில் கூட நம்ம காணிக்கைக்காக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். ஐ வுட் லைக் டு இன்வைட் பிரதர் ஆந்தனி, பிரதர் ஆந்தனி, நான் எவெஞ்சலிஸ்ட் ஆந்தனி நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. காணிக்கை நேரம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எல்லாரும் அவங்க கரங்களை காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்காக கொடுக்க போகிற காணிக்கை, கர்த்தர் ராஜ்யத்தை கட்ட போகிற காணிக்கை, அப்படிக்காக ஜெபம் செய்வோம். அப்படியே கண்களை முழுவோம், ஜெபம் செய்வோம். பிதாவை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேலையும் கூட ஆண்டவரே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே தேவ செய்தியை கேட்டும் அந்த செய்திக்காக நன்றி. வார்த்தைக்கு கீழ்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
மட்டுமான நாளில் நாங்கள் கொடுக்க போகிற காணிக்கை ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கருத்தையும் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்க, அதிகமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் வர நாட்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக தர ஆண்டவரே அப்பா. எங்களை ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். அந்த காலத்தில் வைக்கிறோம் இந்த காணிக்கை ஆண்டவரை ஒரு ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரை பயன்படுத்தி உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் நீங்கள் தாழ்த்தி தாழ்ந்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்ல ஒரு கருத்துல கொடுப்பா, நல்ல ஒரு அருமையான பாடல் எல்லாம் வரலாம். சரி, இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லா கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்குள்ள போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நீங்க ரெடினா நாங்க ரெடின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கிறாங்க. சரி, இது வேலை கூட நம்ம மத்தியில் இருக்கிறதான சண்டே ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் நாளை முன்னிட்டு ஒரு விசேஷித்த நடனத்தை ஆட இருக்கிறாங்க. நல்ல ஒரு கை தட்டுமா? சரி, கம் சங்கர் ஸ்டேஜ் எடுத்துடலாம். சங்கர் கம் ஸ்டேஜ் எடுத்துருவோம். Stage to go. Start at stage. Goes to stage.
பேச்செல்லாம் பிடிக்காதுடா, இருக்கும் வரைக்கும் அன்பு தருமா, ஒன்று பூவாக வந்தாரையா, நியாயம் தீர்க்க வருவாரடா. கரண்டி வண்டியை கட்டி பம்பரமா சுத்துவோம், தலைமை வரலான ஊரெல்லாம் சொல்லுவோம். நல்ல ஒரு காரணம் விடுமா. மறுபடியும் ஆரம்பமே இப்படி ஆரம்பிக்க என்ன ஆகுறது? சரியா? அடுத்தது நாங்களும் குறைஞ்சவங்க இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வர்ஷிப் டீம் வராங்க, ஒரு உற்சாகத்தோடு கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அழைக்கிறதுக்கு வர்ஷிப் டீம் வராங்க. நல்ல ஒரு கரங்களை தட்டி அவரை நம்ம வரவேற்போமா. சரியான போட்டி பர்ஃபெக்டா சொல்றாரு. பரந்தோடும்
முடிந்தது. ஓகே, இந்த அருமையான வேலையில அடுத்தபடியா போலீஸ். ஓகே, அடுத்தபடியா நம்ம மச்சியில வந்து வாலிபர்கள் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க. நான் நம்புறேன் இந்த வாலிபர்கள் எனர்ஜெட்டிக்கா கலக்க போறாங்க. எத்தனை பேர் அந்த கலக்கிறதுக்கு வெயிட் பண்றீங்க? ஓகே, என்னடா இது வாலிபர்களுக்கு இவ்வளவுதான் கை தட்டா? நல்ல ஒரு பலத்த கருதல் வாலிபர்களை நம்ம வரவேற்க போகிறோம். வாலிபர்கள் வாங்க. என்ன கையை தட்டதுக்கு அப்புறம் ஒன்று நின்றுட்டு வெயிட் கம்மிட் தான் அடுத்தது. கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீலாம் டெக்கரேட் பண்ணியாச்சு, கீழே கிஃப்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, புது சட்டைலாம் வாங்கியாச்சு, ஷாப்பிங் போயாச்சு, வெக்கேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. மா, என்னோட சட்டை படிக்கலாமா? கிறிஸ்மஸ் சட்டை. ஐயோ, இந்த அண்ணன் வேற இருக்கு கபத்துல என்ன தேடு. இந்த அண்ணன் வேற நம்ம அவருக்கு வாங்கி கொடுத்தா அவர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. விஷயம் அங்கே என்ன பண்ணிருக்க? சீக்கிரமா வா கிச்சனுக்கு, நம்ம சாப்பிடணும், நிறைய வேலை இருக்கு. அம்மா நம்ம கிளம்ப கூட விட மாட்டாங்க. இங்க உங்க அண்ணுங்க ரெண்டு பேரும் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. டைட்டஸ் இசக்கியல் தனியா சொல்லுமா, சீக்கிரம் வாங்க. கேம் கூட விளையாட வர மாட்டாங்க. இங்க உட்காருங்க. இன்னைக்கு நம்ம மேஸ் அல்ல, சோ நம்ம எல்லாம் கீழே உட்கார போறோம். ஓகே அம்மா, என்னம்மா சமைச்சிருக்கீங்க? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. ஓகே தோசையா? சீ, சரி கறிண்ணா. கோழி கறி, மட்டன் கறி இருக்கு. இது நேற்று வச்சதாச்சே. அம்மா எப்படி தோசை கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்படுங்க. பழைய உப்புமா கொடுக்காங்க. சரிம்மா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்றேன். கிறிஸ்மஸ்னா என்னம்மா? எப்போ பாரு தங்கச்சி சத்தம் போட்டு கேம் கூட விளையாட முடியல, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. ஏய், கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா? மத தெரியுமே. என்னது? தோ இது மட்டும் தான் தெரியும். வேற என்ன எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? ஷாப்பிங் போறது, வெக்கேஷன் போறது, இதுக்கப்புறம் கேரல்ஸ்லாம் வருது, சாண்டா கிளாஸ் வருது, செலிப்ரேட் பண்றது தானா? அது எனக்கும் தெரியும். சரி பரவாயில்ல, நீங்க சண்டை போடாதீங்க, நானே சொல்லிடுறேன். ஸோ கிறிஸ்மஸ்னா வந்து என்னன்னா, இயேசுவோட பிறந்த நாளை நம்ம எவ்ரி இயர் 25th டிசம்பர்ல அவரை நினைவு கூர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஏன் அவ்வளோ சந்தோஷமா எக்ஸைட்டடாக செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பாவத்துல மூழ்கி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மளை மீட்க அவர் வந்து மனுஷகுமாரனா இந்த பூமியில பிறந்து வந்தாரு. ஓகே, ஸோ நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளோட பாவலை அவர் சுமந்து சிலுவையில் மறித்து மீண்டும் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். ஸோ அதனால தான் நம்ம வந்து சந்தோஷமா அந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறோம். நானும் ஜான் 3:16 படிச்சிருக்கேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். ஸோ கிறிஸ்மஸ்னா வந்து இதில் நிறைய அர்த்தம் இருக்கு. ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டு கொண்டாடணும். அண்ட் இயேசு வந்து நமக்காக உயிர் தெளிந்து மீண்டும் அவர் வர போறார். இஸ் கமிங் பேக் அகெயின். ஓகே, ஸோ கிறிஸ்மஸ் என்ன வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் இல்லை. ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நாள். ஸோ இந்த விஷயத்த நம்ம எல்லா மற்றவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு நம்ம சொல்ல வேண்டும். அதுதான் ரியல் கிறிஸ்மஸ். நம்மளுக்கே இப்போதான் தெரியுது. ஸோ கிறிஸ்மஸ் இன்னையிலேருந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். Jesus is the reason for the season. Yes. So சீக்கிரமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட போறோம். கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா உனக்கு? ஹலோ, கிறிஸ்மஸ்னா கொஞ்ச நேரம் வாங்க, ஒரு மறந்துட்டீங்க. உங்க எல்லாத்துக்கும் எங்க சார்பில் இருந்து மேரி கிறிஸ்மஸ். இப்போ உங்களுக்கு கிறிஸ்மஸோட உண்மையான மீனிங் புரிஞ்சிச்சுல? அப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸை நாளைக்கும் நாளைக்கு கேண்டீனுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸ் வந்து கூட்டி வந்து நம்ம அவங்க கிட்ட கிறிஸ்மஸ்னா என்னன்னு சொல்ல போகிறோம். Bye.
ஓகே, தொடர்ந்து நம்ம மத்தியில நல்ல ஒரு ட்ராமா கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரந்தல்ல மறுபடியும் கொடுத்துருமா. சிம்பிளா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேரில் கூட அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம மத்தியில் மேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த பெனியல் சர்ச் பெனியல் பீடியோட சிங்கங்கள் நல்லா அது கையை இவ்வளோ குறைவாக தட்டுறீங்க. அவங்க தான் உங்களுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் நினைக்கிறாங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இதை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் வந்து பெனியல் பீடியோட இளம் ஆண் சிங்கங்கள். நாங்கள் வந்து வயசான சிங்கங்கள் இல்லை, கருமையான ஹேர்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்காக ஒரு பழைய பாணியில ஒரு ரெட்ரோ ஸ்டைல்ல ஒரு அருமையான ஒரு கிறிஸ்துமஸ் பாடல் உங்களுக்காக. கைகளை தட்டி கண்டிப்பா கைகளை நீங்க Glory.
ஓகே, நல்ல ஒரு கருத்துல கொடுத்துருவோமா? 4 மேட்ச் வந்து கணக்கிட்டு போயிருக்கிறாங்க. சரி, ஓகே. இதுல கூட நம்ம மத்தியில விசேஷித்த ஒரு நடனம் இருக்கிறது. இந்த நடனத்தை வழங்கும்படியா மிஷேல், மெல்கம் அண்ட் மெலிஷா ஒரு நல்ல ஒரு கருத்துல கொடுப்பா. Okay, good. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தவர் நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திடவும் அவர் நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகன் இயேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கே வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. அவருக்கு எட்டர்னல் லைஃப் நம்பி வந்து முட்ட மாட்டவருக்கு வந்தது கிரேஸ். He has given only ஆச்சு no more choice. இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. மொழியாய் அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் மொழியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஓகே, நல்ல ஒரு கருத்தை கொடுத்துருவோம். மறுபடியும் மிஷேல், மெல்கம் மெலிஷா அருமையா ஆடுறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது நம்ம மத்தியில ஜெடினா செட்ரியன் அவங்களும் ஒரு டான்ஸ் வழங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ லெட் அஸ் புட் அவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். வெல்கம் ஜெடினா அண்ட் செட்ரியன்.
சொன்னீங்க, உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க, உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. வாழக்கிருந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க வாழக்கிருந்த நிலங்களை எல்லாம் எதன மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களுக்கு திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களுக்கு திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு 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 வாழ வச்சீங்க. ஓகே, இந்த வேலையில் கூட நம்ம ஒரு நிறைவுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா நாங்கள் ரசிக்க ரெடியாக இருக்கிறோம். பாஸ்டர் எங்களுக்கு பத்தலை இன்னும் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாராவது ரெடியாக இருந்தால் நாங்கள் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே, அருமையான பிள்ளைகள் அருமையாக ஆடினாங்க, எல்லா காரியங்களும் நடந்துச்சு. இப்போ நம்ம மத்தியில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம். இதை கொடுக்க முடியாது நம்ம மத்தியில் இருக்கிறதால பிரதர் ஜீவன் நான் அன்போடு அழைக்கிறேன். கண்கள் எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களும் லைன் அப் பண்ணி முன்னுக்கு வர முடியாது அழைக்கிறேன். என்னை கூட்டி பேக்கை எடுத்து வழங்குறதுக்காக ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க எடுத்துருவாங்க. Ezra. Yes, here. 1, 2, 3. Okay. Okay. Enos. Melissa. Nathan. Okay. Nigel. 1, 2. Okay. Gautam. 1, 2. Okay. Kiloshan. 1, 2. Arvind. Aaron. Owen, come. Owen. Owen. 1, 2. Okay. Sherwin.
ஜெட்ரினா ஜெட்ரியன். ஓகே, குடி பேக் எடுத்து வாங்க ஃபஸ்ட்டு ஜொனதனுக்கு நன்றி. ஓகே, இந்த வேலை கூட நம்ம கடைசி இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாரும் எழுந்துட்டு என்று எல்லாம் ஏஞ்சி நின்று நான் ஒரு பாடலோடு முடிக்கலான்னு பார்க்குறேன். சரிங்களா? கிறிஸ்மஸ்னா ஒரு பாடலோடு தான் முடிக்கணும். சரிங்களா? ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டு படித்ததுக்கப்புறம் ஃபத்திமாக்கா நம்ம மத்தியில் வந்து க்ளோசிங் ப்ரேயர் செய்வாங்க. சரிங்களா? இந்த பாடல் வந்து நோரின் படிக்க போகிறாங்க. மியூசிஷியன்லாம் வந்துடுங்க. நாங்கள்லாம் நானும் நோரினும் சேர்ந்து கிறிஸ்மஸ் பாட்டு படிக்க போகிறோம். சரிங்களா? எல்லாம் நீங்கள்லாம் ஒருத்தர் மேரி கிறிஸ்மஸ் படிக்கணும், வாழ்த்துக்களை சொல்லணும். போய் மூவ் வராம்னா அல்லேலூயா கீதம் பாடுவோம். சரிங்களா? வேற பாட்டு சொல்லுங்க, வேற பாட்டு சொல்லுங்க. கிறிஸ்மஸ் தமிழ் கேள்வி பாட்டு. வாங்க கிறிஸ்டினா வாங்க, நாங்களாம் பிஜே சர்ச்சில் நாங்கள் பாட்டு படிக்கிறோம். சரி, நாங்க சமாதான பிரபு படிக்க போறோம். சரிங்களா? நாங்க தான் கேரள சமோசம் நாங்க ஆமோசம் படிக்கிறோம். பாஸ்டர் விட்டுற கூப்பிடாதீங்க, கைடா இருக்கிறாரு. சரி, நாங்க படிக்கும் போது நீங்க எல்லாம் ஒரு நாள் போய் வாழ்த்துக்களை சொல்லணும். யூ ஹேவ் டு மூவ் அரவுண்ட். நீங்க ஃப்ரீயா இருக்க கூடாது. நீங்க எல்லாம் மூவ் பண்ணணும். எல்லாம் அப்படியே நிக்க போறீங்க. எல்லாம் ஒரு க்ளோசிங் பிரேயர் செஞ்சிருமா? எல்லாம் நின்ன ஒண்ணுமா அப்படியே செபிக்க போறோம். கடைசி ஜெபம். எல்லாம் கண்களை மூடி நிப்போமா. ஃபத்திமா காக்கா. ஆண்டவரே அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா.
அப்பா ஊழியக்கார மூலியமா அப்பா நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்க அன்பு அளவில்லாத அன்பு ஆண்டவரே அப்பா. வந்தவங்களை எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே அப்பா. உங்க கிருபை என்றைக்கும் என்னோட தங்கி இருப்பதாக ஆண்டவரே அப்பா. அப்பா உங்க தூய ரத்தத்தால ஆண்டவரே எங்களை கழுவுங்கள் ஆண்டவரே அப்பா. அப்பா இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவரே அப்பா எல்லா கிறிஸ்தவங்களும் அப்பா யார் யாரெல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்களோ ஆண்டவரே அப்பா சந்தோஷமாக ஆண்டவரே அப்பா நித்திய ஜீவனோட அப்பா எல்லாரும் ஆண்டவரை கொண்டாடணும் ஆண்டவரே அப்பா. எல்லாரோட தேவைகளையும் ஆண்டவரே சந்திங்கள் ஆண்டவரே அப்பா. அப்பா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த நாளில எல்லா நோய் நொடி எந்த பிரச்சனைகளோட வந்திருந்தாலும் ஆண்டவரே அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறணும் ஆண்டவரே அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா. அவங்க கிருபை ஆண்டவரே. இயேசுவுடன் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. நம்ம மத்தியில பெனிடிஷனுக்காக கடந்து போகிறோம். பஸ் ஆமோஸ் நம்ம மத்தியில பெனிடிஷன் கொடுப்பாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய அன்பும் சமாதானமும் கிருபையும் அனுரோடு இருப்பதால் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் கீழே ஆகாரம் ரெஸ்டாரண்ட்ல நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கீழே உள்ள ரெஸ்டாரண்ட்ல ஸோ நீங்க அங்க ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்பதாக உங்களை எல்லாரையும் தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். ஐ திங்க் வி ஷுட் ஹேவ் அ கேமராமேன் எடுக்கிறனால நீங்க ஃபேமிலி போட்டோ முடிஞ்ச அளவு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஃபேமிலி போட்டோ நம்ம நியூ இயர்ல ஒரு வீடியோ எடிட்டிங் செஞ்சு போடலான்னு இருக்கிறோம். ப்ளீஸ் டூ ஸோ. தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ ஃபார் கமிங். லெட்ஸ் செலிப்ரேட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.